ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் வணக்கங்க. நடிகர் சிவராஜ்குமார் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அவர் ரீசெண்ட் மூவிஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சென்னையில் வந்து. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களா சார்? ஏன்னா எல்லா நடிகர்களும் வந்து இங்கே இருக்கிறது எம்ஜிஆர்லேருந்து விஜயகாந்த்லேருந்து சரத்குமார்லேருந்து எல்லாரும் நடிகர்லேருந்து அரசியலுக்கு வராங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வர விருப்பம் இருக்கா? நீங்கள் வருவீங்களா அப்படி கேட்கும்போது சிவராஜ்குமார் சார் வந்து ஒரு செருப்படி பதில் கொடுத்துருக்காரு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நடிகர், ஸோ டிவிக்கு விஜய் சார் சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி ரிப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நான் இருக்கேங்க, நடிக்கிறேங்க. பட் ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் நான் டார்கெட் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அரசியல் போய் நான் பண்ணலாம். ஆனால் அது பண்ண முடியாது சார். பிகாஸ் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன். என்னோடய பணத்தில் என்னோடய செலவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற காசில் நான் கன்ஃபார்மாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்னட பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னால் முயன்ற உதவியை நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதிகாரம் வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து நான் எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு நான் உதவி பண்ணுறேன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹேட்ஸ் ஆஃபு. ஸோ இந்த மாதிரி விஜய் சார் முன்னாடி அவர் பணத்தை வச்சு என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் பண்ணது மாதிரி தெரில. அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து 500 ரூபா ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். ஸோ ஒரு நடிகர் சங்கத்துலேருந்து வந்து 500 ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்துருக்கேன். அதுவும் விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்களும் லேக்ஸில் கொடுக்கும்போது ஒரு 500 கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி நடிகர் பின்னாடி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டாள்தனமான கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட்டங்களை நம்ம ஆயிடக்கூடாது. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் கன்னட ஸ்டேட்டில் பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து கேரளா ஸ்டேட்டில் அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்னட ஸ்டேட்டில் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம மக்கள் வந்து ஏன் வந்து ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், ஒரு நடிகரை பார்க்குறது கூட்டமாக போகிறது. அதே மாதிரி தேட்டருக்கு ஈவெண்ட்டுக்கு போனால் அங்கே போய் கூட்டமாக போய் போகிறது. அப்படியே போயிட்டு குழந்தை செத்து போயிடுச்சு, இல்லை வந்து குழந்தை வந்து இறந்துட்டோம், இல்லை தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. அங்கே வந்து அரசுக்கிட்ட நிவாரண நிதி கேட்க வேண்டியது. ஸோ மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நடிகர் பின்னாடி போகாதீங்க. திரையில் போய் அரசியலை தேடாதீங்க. அரசியல் தலைவனாக அவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க. திரையில் வந்து சூப்பராக அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ ரியாலிட்டிலும் அரசியலில் சூப்பராக பின்னுவாங்க, பெழுவாங்கன்னு நினைப்பாங்க. ரியேட்டில் அவங்க மாசு நினச்சி பண்ணுறதுலாம் தமாசா மக்கள் பார்த்துட்ருக்காங்கன்றது அவங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ விஜய் சாரும் தமாஷாக தான் தெரிகிறாரு. விஜய் அரசியலை ஏற்றுக்க முடியலனும் அதான் உண்மை. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.